இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுவது என்பது தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினராக அண்ணாச்சியை போல் ஒரே தொகுதியில் தொடர்ந்து 4 முறை வெற்றி பெற்ற திமுகவின் தொண்டன் இன்றைக்கு திருவைகுண்டத்தில் கலைஞருடைய பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பேசுகிறேன். நான் 35 ஆண்டுகளாக பேசுகிறேன். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கிறேன், சென்னை முதல் கன்னியாகுமரி வரை. ஆனால் 2026 தேர்தலுக்கு பிறகு அடுத்து நாம் தான் ஆட்சிக்கு வருவோம், நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்வோம் என்று நம்பியிருந்த நேரத்தில் ஒரு சினிமாக்காரன் பின்னணி நாடு பறிபோய் விட்டதற்கு பிறகும் கருப்பு சிவப்பு கொடியை தூக்கி பிடித்து கட்சி நடத்துகிற வல்லமை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணாச்சிக்கு உண்டு. எனவே மீண்டும் மீண்டும் சொல்லுவது, திராவிட முன்னேற்ற கழகம் காவலரன். திருவிழா நேரத்தில் குழந்தைகளோடு வெளியில் செல்வோம், தண்ணி உண்ண. கிளுகிழப்பைக்காரன் கிளுகிழப்பை ஆட்டுவான், குழந்தை தாவுகிற நேரத்தில் அந்த குழந்தை மோகத்தால் தாவும். பெற்றோர்கள் அந்த கிளுகிழப்பை வாங்கி கையில் தருவார்கள். கிளுகிழப்பை ஆடும், அழுகை நிற்கும். ஒரு கிளுகிழப்பைக்காரன் எப்படி கிளுகிழப்பையை காட்டி குழந்தையை கவர்வாரோ அதை போல் கவர்ச்சியை காட்டி தமிழ்நாடு சோரம் போய்விட்டது. குழந்தைக்கு பசி எடுக்கும், தாயை நாடும், தாயின் மடி எங்கள் கழக தலைவர் அண்ணன் தளபதி. மந்தைகளில் 1000 ஆடுகள் போகும், ஆட்டு குட்டிகள் போகும், பெண்ணாடு ஆணாடு எல்லாம் போகும். காலை முதல் மாலை வரை மேயும், தீனியை தேடி ஓடும். 4 மணி ஆகிவிட்டால் பசித்த வயிறு இல்லாத நேரத்திலும் அந்த ஆட்டுக்குட்டி 1000 ஆடுகள் இருந்தாலும் தன்னை ஈன்ற தாயாடு எங்கிருக்கோ அங்குதான் அந்த ஆட்டுக்குட்டி வரும். மீண்டும் தமிழ்நாடு தளபதி கையில் வரும். இன்னைக்கு 1000 பேசுகிறார்கள். அண்ணாச்சி சொன்னார், நான் ரவுடியா? நிர்மல்குமார் சொல்லுகிறார், சட்ட அமைச்சர், மின்துறை அமைச்சர், அமைச்சர் பொறுப்பேற்றிருப்பவருக்கு நான் சொல்லுகிறேன், ஒரே தொகுதியில் 7 முறை நின்று வென்ற மாமனிதர் அண்ணாச்சி எப்படி ரவுடி ஆவார்? வாக்களித்த மக்களுடைய நிலை என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக வசதிக்காக 78 மாவட்டங்களுக்கு மேல் மாவட்ட கழகம். நான் சார்ந்திருக்கிற தஞ்சை மாவட்டத்தில் 3 மாவட்டம், சென்னையில் 5, கன்னியாகுமரியில் 2. இந்த 78 மாவட்ட கழகம் தமிழகத்தில் இருந்தாலும் நிர்வாக வசதிக்காக கலைஞர் புகழ் பாடுவதில், கலைஞர் பிறந்த நாள் விழாவை எடுத்து நடத்துவதில் 78 மாவட்டத்தையும் விஞ்சி காட்டிய மாவட்டம் தூத்துக்குடி தெற்கு என்ற பெருமை எங்களுக்கு உண்டு என்றால் எங்களை வெல்லுகிற சக்தி வேறு யாருக்கு உண்டு? அடையாளம் காட்ட முடியுமா? அப்பாவை தேடுகிறேன் என்று பஞ்சு டயலாக்கா? அது சட்டமன்றமா, சினிமா கொட்டகையா? முதலமைச்சர் அவர்களே, இன்னும் நீங்கள் நடிகர்தான் என்பதை 3 மாதம் கழித்தும் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்களா? தயவு செய்து அரசியலுக்கு வாருங்கள். நாங்கள் பேசாத பேச்சா? பஞ்சு டயலாக்கா? பேசி பேசி வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பேசி பேசி வளர்ந்த இயக்கம். 7க்கு மேற்பட்ட பேச்சாளர்கள் அண்ணாச்சி கூட்டம் நடத்துகிறார் என்று திருவைகுண்டம் வந்திருக்கிறார் என்று சொன்னால், எங்கள் அண்ணாச்சி சொன்னால் 100 பேச்சாளர்களுக்கு மேலே வருகிறது தூத்துக்குடியில் பிரச்சாரம் தொடர முடியும். சொற்பொழிவாளர்களின் சரணாலயம் அனிதா அண்ணாச்சி என்று திமுக பேச்சாளர்கள் கொண்டாடுகிற திருநாள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிபி சிற்றரசு என்ற ஒரு பேச்சாளர் இருந்தார். அலைகுடல் வெற்றி கொண்டானை போல, நன்னிலம் நடராஜனை போல, தீப்பொறி ஆறுமுகத்தை போல, கோவை மு ராமநாதனை போல, விடுதலை விரும்பியை போல பட்டியல் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். திமுகவில் பேசிய பேச்சாளர்கள் தான் எதிர்காலத்தில் திமுகவின் தலைவர் ஆனார்கள். அது கலைஞரும் சரி, பேராசிரியரும் சரி, நாவலரும் சரி. சிபி சிற்றரசு பேசுவார், மணிக்கணக்கில் பேசுவார், ரத்தம் வாயில் சொட்ட சொட்ட பேசுவார். மறு 3 தினங்கள் கழித்து எதிர்க்கட்சிக்காரர்கள் கூட்டம் போட்டு கேட்பார்கள், சிற்றரசு சிபி சிற்றரசு என்று சொன்னீர்களே, அவர் எந்த நாட்டுக்கு சிற்றரசு? கிண்டலாம், கேலியாம், நக்கலாம், நையாண்டியாம். 4 நாள் கழித்து நம்பாளுக கூட்டம் போட்டு சொல்லுவாங்க, சிபி சிற்றரசு எந்த நாட்டுக்கு சிற்றரசு என்று கேட்டீர்களே,
கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் இதை கேட்டீர்களே. நீங்கள் ராஜாஜியை, மூதறிஞர் ராஜாஜியை, ராஜகோபாலாச்சாரியாரை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி என்று சொல்லுகிறீர்களே, அந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியோ அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டு சிற்றரசு எங்கள் சிபி சிற்றரசு. பேசி 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 வளர்ந்த இயக்கம். பெரியார் பேசுவார், பேசிக்கொண்டே இருப்பார், தாடி மயிரை தடவி கொண்டே பேசுவார். நாங்கள் பேசும் பொழுது எதிரே கேள்வி கேட்கவில்லை. ஆனால் பெரியார் பேசும்போது, அண்ணா பேசும் பொழுது 40 ஆண்டுகளுக்கு முன்பு துண்டு சீட்டு வரும், அதுகளை கேள்விகளை எழுதுவார்கள், அந்த கேள்வியை பார்த்துவிட்டு பதில் சொல்லுவார்கள். அறிவை வளர்த்த பேரியக்கம் இந்திய திருநாட்டில் திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் கிடையாது. பெரியார் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு துண்டு சீட்டு வருகிறது. எழுதி கொடுத்தவன் என்ன எழுதி நினைத்து கொடுத்தான் என்றால், நாம் கொடுத்த பேப்பரை பெரியார் அப்படியே படிப்பார், படித்தால் நாம் கிண்டல் செய்யலாம், கேலி செய்யலாம் என்று எழுதி அனுப்புகிறான். எழுதப்பட்ட வாசகம் என்னவென்றால், நான் ஒரு முட்டாள் எழுதியிருக்கா ஒரு பேப்பர்ல. வாங்கி பெரியார் பார்த்தார். அதை அப்படியே பெரியார் படித்தால் எப்படி இருக்கும் கீழே பார்வையாளர்களுக்கு? ஆனால் அறிவு நுட்பமுடைய பெரியார் அந்த துண்டு சீட்டை வைத்துக் கொண்டு, யாரோ ஒருவர் கேள்வியை கேட்காமல் தன் பெயரை மட்டும் எழுதி இருக்கிறார், அவர் மேடை ஏறி வந்து பேச வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். அறிவை வளர்த்த இயக்கம். ஆணாக இருந்து பெண்களுக்கு உழைத்தவர் பெரியார். கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்த ஏழைகளுக்கு உழைத்தவர் பெரியார். எந்த ஜாதி என்று பாராமல், நீ மனிதன், தோளில் போட்டிருக்கிற துண்டை எடுத்து, இடிப்பில் கட்டியிருந்த துண்டையை வைத்து தோளில் போட்டுக்கொள் என்ற சுயமரியாதை தந்த இயக்கம் பேரியக்கம் திமுக. இல்லை என்றால் இந்த திமுக கழகம் என்றைக்கு அழிந்து போயிருக்கும். என் பாட்டன் திமுக, என் அப்பன் திமுக, நான் திமுக, என் மகன் திமுக, என் பேரன் திமுக, தலைமுறையாக திராவிட சித்தாந்தத்திற்கு உரியவர்கள் நாங்கள். நீங்கள் அப்படியா சொல்லிட முடியுமா? பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய விழுப்புரம் கூட்டுரோடு மாலை 5 மணி 10 பேர் நிற்கிறார்கள். போகிற வண்டி வருகிற வண்டி எல்லாம் கையை காட்டுகிறார்கள், யாரும் நிறுத்தவில்லை. கடைசியாக ஒரு மணல் லாரி வருகிறது, கையை காட்டுகிறார். கையை காட்டிவிட்டு லாரி ஓட்டுநரிடம் சொல்லுகிறார், என்னை உளுந்தூர்பேட்டைக்கு அழைத்து போங்கள் என்று ஒருவர் சொல்லுகிறார். லாரி ஓட்டுநர் லாரியை திருப்பிக் கொண்டே சொன்னார், அண்ணாதுரை கூட்டம் நடக்கிறது, உளுந்தூர்பேட்டைக்கு நான் வேகமாக போக வேண்டும், உன்னை நிறுத்தி அழைத்துக் கொண்டு இறக்கி விட்டு போக சொன்னால் லேட் ஆகிவிடும் என்று லாரியை திருப்புகிறார். 10-15 பேர் இருக்கிறார்கள். மாலை 5 மணி. லாரியை திருப்புகிற நேரத்தில் லாரியை நிறுத்த சொன்ன அந்த குள்ள உருவம் சொன்னதாம், லாரி டிரைவரை, அண்ணாதுரை பேச்சை கேட்க வேகமா போறேன்னு சொல்றியே, அந்த அண்ணாதுரையே நான் வந்துதான் கூட்டம் பேச வேண்டும். ஏழைகளின் சிம்மாசனம் திமுக, மிட்டாமராசுகளின் கூடாரம் அல்ல. என் அண்ணாச்சி சொன்னாரே, 14 வயதில் தொழில் தொடங்கி இன்றைக்கு தன் சொந்த செல்வாக்கால் நலத்திட்ட நாயகன் என்று பெயர் பெற்ற ஒரே அமைச்சர் தமிழகத்தில் அண்ணாச்சி அனிதா. யாரையும் கெடுத்து வாழ்ந்தவர்கள் அண்ணாச்சி அனிதா. கொடுத்து வாழ்ந்த அமைச்சர் உண்டு என்றால் தமிழகத்தில் அனிதா. 1000 பேர் அமைச்சராக இருக்கலாம். அறுதியிட்டு சொல்லுகிறேன், இதே தூத்துக்குடியில் அமைச்சர் வீடு எங்கே என்று கேட்டால் பொதுமக்கள் கையை காட்டுகிற வீடு அனிதா அண்ணாச்சி வீட்டை தவிர இந்த மாவட்டத்தில் வேறு யாரும் இல்லை. புனித பயணம் மேற்கொண்டிருக்கிறோம் நாங்கள். கலைஞர் சிறைச்சாலை இருந்துவிட்டு, பாளையங்கோட்டை சிறைச்சாலை இருந்துவிட்டு போகிறார் சட்டமன்றத்தில். எதிர்கட்சி பஞ்சு டயலாக் பேசிய காரணத்தால் சொல்கிறேன், நீங்கள் அடுத்தவர் எழுதி கொடுத்த டயலாக்கை சட்டமன்றத்தில் பேசுகிறவர்கள். ஆனால் எங்கள் தலைவர், சுயம்பு தலைவர் டாக்டர் கலைஞர் சட்டமன்றம் போகிறார், சிறையில் இருந்துவிட்டு போகிறார், ஒற்றை உருவத்தோடு போகிறார், ஒல்லியாக போகிறார், மிகவும் இளைத்து போகிறார். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் உள்ளே. அந்த எம்எல்ஏக்களில் ஒருவர் மூத்த தலைவியாக இருந்த அம்மையார் அனந்தநாயகி. கலைஞர் வருவதை பார்த்துவிட்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு அனந்தநாயகி சொன்னார், என்ன கலைஞர், மாமியா வீடு எப்படி இருந்தது? ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறியே, ஜெயிலு எப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறார். மாமியா வீடு எப்படி இருந்தது? அடுத்த வார்த்தை கலைஞர் சொன்னார், உங்க அம்மா வீடு எனக்கு சௌரியமாக தான் இருந்தது. பேசி பேசி வளர்ந்த கட்சி திமுக. பேசி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள். 2011 சட்டமன்றத்திற்கு சென்றவன் நான்.
எனக்கு முன்னதாகவே அந்த சட்டமன்றத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்த அனிதா அண்ணாச்சியுடைய வழிகாட்டுதலில் திமுகவில் 23 எம்எல்ஏக்கள் 2011 திருவிடமுருதூரில் வென்றேன், அண்ணாச்சி திருச்செந்தூரில் வென்றார். 2016 திருவிடமுருதூரில் வென்றேன், அண்ணாச்சி திருச்செந்தூரில் வென்றார். 2021 திருவிடமுருதூரில் வென்றேன், அண்ணாச்சி 21 திருச்செந்தூரில் வென்றார். 2026 ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டன் கோவிசெலியன் திருவிடைமருதூரில் நின்றேன், எங்கள் அண்ணாச்சியும் திருச்செந்தூரில் வென்றார். இன்றைக்கு சொல்லுகிறேன், நிர்மல்குமார் ரவுடி என்று சொன்னீர்களே, வாய்ப்பிருந்தால் வருமுறை எங்கள் அண்ணாச்சி எதிர்த்து திருச்செந்தூரில் நீ போட்டி வெற்றி பெற தயாரா? வாய்ப்பிருந்தால் மனுவை தயார் செய்து வைத்துக்கொள். எந்த நிலையிலும் மக்களை பாதுகாக்கிற ஒரு பேர் இயக்கம் என்பதற்கு அடையாளம் எங்கள் அண்ணாச்சி. அன்றைக்கு சொன்ன பதில் இன்றைக்கும் எங்களுக்கு நினைவிருக்கிறது. முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட பொழுது திமுகவில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் 15 பேர். திமுக கழகத்தை போல் வெற்றியின் உச்சியை கண்ட கட்சியும் கிடையாது, தோல்வியின் படு பாதாளத்தை சந்தித்த கட்சியும் கிடையாது. திமுகவை போல் வெற்றியும் கிடையாது, திமுகவை போல் தோல்வியும் கிடையாது. ஆனாலும் உங்கள் வீட்டு வேலைக்காரனாக உழைக்கிற ஒரு பேர் இயக்கம் திமுகவை தவிர தமிழகத்தில் வேறு எந்த கட்சியாக இருக்க முடியும்? அண்ணாச்சி சொன்னாரே, ஓட்டு போட்டவனே ஏண்டா போட்டோன்னு தேடிக்கிட்டு இருக்கான். எப்படி தோற்றோம் என்று எங்களுக்கும் தெரியவில்லை, எப்படி ஜெயிச்சோம் என்று அவனுக்கும் புரியவில்லை. நாடு தத்தளித்து நிற்கிறது. பாதிப்பு யாருக்கு? அதனால் நட்டம் யாருக்கு? லண்டனில் இருந்து வந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை பீனிக்ஸ் பறவை போல் இயக்குவதற்கு எங்கள் தளபதி வருகை தர இருக்கிறார். காத்திருக்கிறது நாடு. 15 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு திமுகவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களில் சட்டமன்ற கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி, எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர் அருமை அண்ணன் KN நேரு, முதன்மை செயலாளர், திமுகவின் கொறடா அருமை அண்ணன் வேலு, மூத்த அமைச்சர், இந்த எளிய தொண்டன் கோவிசெலியன், திமுகவின் சட்டமன்ற துணை கொறடா, திருவிடைமருதூரில் வென்றவன். 15 எம்எல்ஏக்கள் தேர்வு செய்யப்பட்ட பொழுது திமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவர் அண்ணா, துணைத் தலைவர் பேராசிரியர், அன்றைக்கு சட்டமன்ற கொறடா, குளித்தலை தொகுதியில் வெற்றி பெற்ற அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர், இன்றைக்கு பிறந்த நாள் விழா காணுகிற நாயகர். 15 எம்எல்ஏக்கள், 3 பேர் பெரியார், அண்ணா, நாவலர், கலைஞர். சபை நடந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய அருமை தம்பி தூத்துக்குடி சரத்பாலா சொன்னாரே, காமராஜருடைய பிறந்த நாள் விழாவிலும் நாங்கள் விழா எடுத்தோம் என்று. தலைநகர் சென்னையில் காமராஜரும் கலைஞரும் என்று இருவரும் உட்கார்ந்து பேசுகிற வண்ண சுவரட்டி மாவட்டம் முழுவதும், மாநிலம் முழுவதும் ஒட்டப்படுகிறது என்று சொன்னால், அந்த காமராஜருக்கும் கலைஞருக்கும் இருந்த உறவை பட்டியல் போட்டு படம் காட்டி அமைச்சிருக்க நாம் பலத்த கரவொலி எழுப்பி நன்றி சொல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு நமக்கு உண்டு. அன்றை காமராஜர் முதலமைச்சர் பொன்னை நாடார், பொருளை நாடார், மதுவை நாடார், மங்கையை நாடார். பொன்னை நாடாமல், பொருளை நாடாமல், மதுவை நாடாமல், மங்கையை நாடாமல் இந்த நாட்டு மக்களின் நலனை நாடி நாடி உழைத்தாரே பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர். 15 எம்எல்ஏக்கள். காமராஜர் அமைச்சரவையில் அமைச்சர் வேலை பார்த்த ஒரு அமைச்சர் 7 ஆண்டுகளுக்கு முன்பு அகால மரணம் அடைந்தார். அவர் பெயரை சொல்லி கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. சபை நடக்கிறது, எல்லோரும் சபையில் இருக்கிறார்கள். அன்றைக்கு 15 பேர் வெற்றி பெற்றவர்கள் ஒருவர் வாலிப பெரியார் AVP ஆசை தம்பி, அம்மையார் சத்தியவாணி முத்து, AG கோவிந்தசாமி, மூத்த முன்னோடிகள் 15 பேர் மட்டும். அதில் AVP ஆசை தம்பி இளையவர், துடிப்பானவர். சட்டசபையிலிருந்து பேரவை தலைவர் அவர்கள் என்று கையை காட்டுகிறார். சட்டமன்றத்தில் பேச வேண்டுமானால் அண்ணாச்சிக்கு தெரியும், மாநகராட்சியில் பேச வேண்டுமானால், நகராட்சியில் பேச வேண்டுமானால், பாராளுமன்றத்தில் பேச வேண்டுமானால், பேச விரும்புகிற உறுப்பினர்கள் கையை தூக்கி காட்டுவார்கள், விரலை காட்டி கூப்பிடுவார்கள், ஹானரபிள் ஸ்பீக்கர் என்று அழைப்பார்கள். நாங்கள் பலமுறை சபாநாயகரை கூவி கூவி அழைத்திருக்கிறோம். எங்கள் தலைவருக்கு பேச வாய்ப்பு தான். தளபதி எழுந்து நிற்பார். கடந்த எதிர்கட்சியிலே திரும்பி பார்க்க நாதி இருக்காது. நாங்கள் கத்துவோம், ஸ்பீக்கர் சார், ஸ்பீக்கர் சார், எதிர்கட்சி தலைவர் நிற்கிறார், ஒளி வாங்கிய கொடு என்று கேட்போம். ஆனா தனபால் என் காது கேட்காதுனே உட்கார்ந்திருப்பார். இன்னைக்கு அவர் அந்த கட்சியிலே இல்லை. சொல்ல வருகிற செய்தி, திமுக உறுப்பினர் AVP ஆசை தம்பி பேச வாய்ப்பு கேட்பதற்கு கையை காட்டி விரலை காட்டி வாய்ப்பு கேட்கிறார். ஹானரபிள் ஸ்பீக்கர் என்று. வாலிப பெரியார் காமராஜர் அமைச்சரவையில் அமைச்சர் வேலை பார்த்த ஒருவர்
திமுகவை கொச்சைப்படுத்த, அண்ணாவை கொச்சைப்படுத்த ஏவிபி ஆசை தம்பி கையை காட்டுவதை பார்த்துவிட்டு சொன்னாராம், பேரவைத் தலைவர் அவர்களே, திமுக உறுப்பினர் ஏவிபி ஆசை தம்பி ஒண்ணுக்கு போறதா இருந்தா, சிறுநீர் கழிக்கிறதா இருந்தா போக வேண்டியதுதானே, உங்களிடம் எதற்கு அனுமதி கேட்கிறார் என்று கிண்டல் செய்தாராம், கேலி செய்தாராம். நக்கல் நையாண்டி கிண்டல். திராவிட நாடு இதழில் அண்ணா எழுதுகிறார், அவர்கள் செய்த கிண்டலும் கேலியும் பார்த்துவிட்டு உன் அண்ணன் அண்ணாதுரை முள் மீது உட்கார்ந்திருந்தேன். இதைவிட அண்ணாவின் கொடிய வார்த்தை வேண்டுமா? பதில் சொல்ல தெரிந்தவர் அண்ணா, பதில் சொல்ல தெரியாதவர் அல்ல அண்ணா. கடமை கண்ணிய கட்டுப்பாட்டை கற்றுத்தந்தவர் அண்ணா. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று சொன்னவர் அண்ணா. வசவாளர்களை வாழ்க என்று வாழ்த்தியவர் அண்ணா. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று பேசியவர் அண்ணா. பேசி பேசி மக்களை கவர்ந்தவர் அண்ணா. அடுக்குமொழி பேசி மக்களிடம் கைதட்டல் பல பெற்றவர் அண்ணா. அதையும் மீறி பேசுகிறேன். அண்ணாவுக்கு பதில் சொல்ல தெரியும். இவ்வளவு திறமையுடைய அண்ணாவை சொல்ல வேண்டுமானால் பேசி பேசி ஒரு நாட்டை ஆள முடியும் என்பதை உலகுக்கு காட்டிய முதல் தலைவர் பேரறிஞர் அண்ணா என்ற கம்பீர தலைவர். பேச தெரியும். ஆனாலும் அவர்கள் செய்த கிண்டலும் கேலியும் பார்த்துவிட்டு பக்கத்து நாற்காலியில் இருக்கிற பேராசிரியர் விட்டுவிட்டு மூணாவது நாற்காலியில் இருக்கிற கலைஞரை பார்க்கிறார். அண்ணா ஏன் பார்க்கிறார் என்று கலைஞருக்கு தெரியும். கலைஞர் அதை பார்த்து விட்டார் என்று அண்ணாவுக்கும் தெரியும். காரணம், அண்ணாவே பல கூட்டங்களில் சொன்னதுண்டு, நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு, ஆனால் நான் நினைத்ததை செய்கிற ஒரே தம்பி திருவாரூர் கருணாநிதி என்று அண்ணா பாராட்டி அந்த தலைவர். அண்ணா பார்க்கிறார், கலைஞர் புரிந்து கொள்கிறார். சபையில் எழுந்து சொன்னார், பேரவை தலைவர் அவர்களே, திமுக உறுப்பினர் ஏவிபி ஆசை தம்பி சிறுநீர் கழிக்க ஒண்ணுக்கு போக அனுமதி கேட்டது உண்மைதான். அந்த நேரம் பார்த்து உங்கள் அமைச்சர் எதற்கு வாயை திறந்தார்? காமராஜர் கோவந்து கூமுட்டே அறிவு இருக்கானே, அந்த மந்திரியை பார்த்து அறிவு இருக்கானே, வாயை மூடுன்னு, வாயை திறக்காதே என்ன. கலைஞரை யாருன்னு நினைச்சேன், உள்ள போனே, மானம் போச்சு, உன்னால மரியாதை போச்சு. ஆளானப்பட்ட காமராஜருடைய கணுக்கால் ரோமத்திற்கு ஈடாக சட்டமன்றத்தில் திமுக விமர்சிக்க இன்னொரு உண்டா? நீ இன்னைக்கு சொல்றியே நாங்கள் செய்தது எது இந்த நாட்டு மக்களுக்கு அல்லாதது. அண்ணா சொன்னார், தமிழ்நாடு பெயர் மாற்றம், இருமொழி கொள்கை, சுயமரியாதை திருமண சட்டப்படியாகும் 3 தீர்மானத்தை தந்திருக்கிறேன். நான் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், விரைவில் மரணம் அடையலாம், ஆட்சி மாறலாம், முதலமைச்சர்கள் யார் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் நான் கொண்டு வந்த 3 திட்டத்தை யாராவது எடுத்து விடலாம் என கனவு கண்டால் அது தமிழகத்தில் நடக்காது. மக்கள் கோபப்படுவார்கள், மக்கள் போராடுவார்கள், மக்கள் உங்களுக்கு அச்சத்தை தருவார்கள். அந்த அச்சம் ஆட்சியாளர்களை ஆட்டி படைக்கும். அந்த பயம் இருக்கும் வரை தமிழகத்தின் முதலமைச்சராக இந்த அண்ணாதுரை தான் நீடிப்பான் என்று காஞ்சியின் மன்னன் அண்ணா சொன்னார். அன்று திருவைகுண்டத்தில் எங்கள் அண்ணாச்சி அனிதாவை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன், திமுகவின் அடிமட்ட தொண்டன் கோவி செல்யன் இன்று சொல்லுகிறேன், ஆட்சி மாறியது, முதலமைச்சர் நீ, ஆனால் கலைஞர் கொண்டு வந்த, தளபதி கொண்டு வந்த அந்த கலைஞர் மகளிர் விடியல் பயணத்தில் நீ விடியல் என்ற வார்த்தையை தான் எடுக்க முடிந்தது தவிர அந்த திட்டத்தை தொட முடியவில்லை என்று சொன்னால், தொட்டால் அண்ணா சொன்ன வாசகம் பலிக்கும். நான் முதல்வன் திட்டம், முதல்வன் என்ற திட்டத்தை எடுக்கிறாய், முதல்வன் படைப்பகம், முதல்வர் என்ற வார்த்தையை எடுக்கிறாய். நான் மீண்டும் சொல்கிறேன், தளபதி என்கின்ற 4 எழுத்து மந்திரம் தமிழகத்தில் இருக்கும் வரை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைகோடி தொண்டன் இருக்கும் வரை இந்த தமிழகத்தை எந்த கொம்பனாலும் என்றைக்கும் எடுத்து செல்ல முடியாது. இது சில காலகட்டம், சில காட்சிகள், அவ்வளவுதான். இது நிலையானதல்ல. நாங்கள் என்ன வழக்குகளுக்கு அச்சப்படுபவர்களா? எங்கள் அண்ணாச்சி பேசும் பொழுது தம்பி சரத்பாலா சொன்னாரே, ஆய்வுக்கு சென்றவரை கைது செய்தது ஏன்? ஓடி போகக்கூடிய குற்றவாளியா? கலைஞரிடம் அரசியல் பாடம் பயின்றவர் அல்லவா? தளபதியிடம் அரசியல் பாடம் பயின்றவர் அல்லவா? கைது செய்தவர்களே சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அதே நீதிபதி மனிதாபிமானத்தோடு விடுதலை செய்தாரே. இன்றைக்கும் சொல்கிறேன், காக்கி சட்டைகள் போடுகிற சட்டம் தோற்கும், நீதிமான்களால் திமுக கழகம் வென்றெடுக்கும் என்பதற்கு அடையாளம் அடையாளம் அடையாளம். நாங்கள் என்ன செய்யவில்லை மக்களுக்கு? சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கடற்கோடியில் இருக்கிற மீனவ மக்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அற்புதமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழுகிறார்கள் என்று சொன்னால், தளபதி ஆட்சியில் மீன்வளத்துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சராக அண்ணாச்சி அனிதா இருந்தபோது செய்த திட்டங்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது.
நாங்கள் செய்திருக்கிற திட்டங்கள், பலன்கள், சலுகைகள். ஆனால் நீங்கள் அப்படியா? 1.5 கோடி ரூபாய் நீதிமன்றத்தால் தண்டனை கட்ட வேண்டும் என சொன்னதற்கு பிறகும் கட்ட முடியாமல் இருப்பது யார்? 100 கோடி ரூபாய் பழனி நிலத்தை, கோயில் நிலத்தை 2 கோடிக்கு பத்திரம் செய்து பத்திரிகையில் விமர்சிக்கப்படுவது யார்? அண்ணன் தம்பி பிரச்சனையில் அடிதடியில் பாண்டிச்சேரி நீதிமன்றத்தில் ஏறி இறங்குவது யார்? போதைப் பொருள் பழக்கத்தால் பத்திரிகைகளில் விமர்சிக்கப்படுவது யார்? நீங்கள் தூய சக்தி என்று சொல்வதற்கு இடம் உண்டா? நாங்கள் தீய சக்தியா? தீய சக்தி தான் 1,30,00,000 ஏழை தாய்மார்களுக்கு மாதம் 1000 ரூபாய் 3 மாதத்திற்கு அள்ளி வழங்கி ஏழைகளை வாழ வைத்த பேர் இயக்கம். நாங்கள் தூய சக்தியா தீய சக்தியா? நீ முதலமைச்சராக இருக்கிறாய். 5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூரில் கொத்து புரோட்டா போய்விட்டார்கள். இது ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சா? அண்ணா அப்படி பேசினாரா? காமராஜர் அப்படி பேசினாரா? 1000 வேறுபாடு இருக்கட்டும், எம்ஜிஆர் அப்படி பேசியிருப்பாரா? ஜெயலலிதா பேசியிருப்பாரா? எங்கள் தலைவர் பேசினாரா? எங்கள் தளபதி பேசினாரா? என் தளபதி கூட 42 பேர் படுகொலைக்கு பிறகு சொன்னார், எந்த கட்சி தலைவரும் தன் கட்சிக்காரர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள் என்று உனக்கும் பாதுகாப்பாளனாக இருந்து பேசிய ஜனநாயக காவலர் எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி. இன்றைக்கு நீ சொல்லுகிறாய் தீய சக்தி என்கிறாய், அப்பாவை தேடுகிறேன் என்கிறாய், கொளத்தூரில் கொத்து புரோட்டா என்கிறாய், வாயில நல்லா வந்துருங்கிறாய், டேஷ் டேஷ் என்கிறாய். இது முதலமைச்சருக்கு அழகல்ல. நடிகராக இருந்து பேசட்டும், வரவேற்று கைதட்டுவோம். சினிமா கொட்டகையில் சட்டமன்றத்தில் பேசுவது முதலமைச்சர் பதவிக்கு அசிங்கம், அது பேசக்கூடாது என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து. 234 தொகுதியில் 108 தொகுதியில் வென்றதற்காக கொளத்தூரில் கொத்து புரோட்டா என்று பேசிய முதலமைச்சரை கேட்கிறேன். மிச்சம் இருக்கிற தொகுதிகளில் 10 மாவட்டங்களுக்கு மேலாக ஆட்சியில் வெற்றி பெற்ற தாவேகா 0. அதுக்கு பேர் என்ன? முட்டை புரோட்டாவா அல்லது முட்டை மசாலாவா? தயவு செய்து நினைத்து பார். தூத்துக்குடியில் 6 தொகுதி, 6 தொகுதியில் 3 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற தொகுதியாக விளங்குகிறது. எங்கே இருக்கிறது உன்னுடைய செல்வாக்கு? தஞ்சை மாவட்டத்தில் 8 தொகுதி நான் சார்ந்திருக்கிற தொகுதி, அதில் 2 தவிர 6 தொகுதியில் வெற்றி பெற்றோம். எங்கே இருக்கிறது கொத்து புரோட்டா? அரசியலில் பேசுவதற்கு ஒரு நாகரிகம், நல்லினம் தேவை. அது இல்லை என்றால் எப்படி சட்டமன்றத்தில் முன்னால் மரபு காக்க முடியும்? சட்டமன்றம் முடிவுறுகிறது என்று அறிவிக்கிறார் சபாநாயகர். நாங்களெல்லாம் விடைபெறுகிற நேரம் ஒரு அமைச்சர் பேசுகிறார், பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறார். இந்த நாட்டினுடைய சட்டமன்ற சபாநாயகர் என்று சொன்னால் சபை முடிந்ததற்கு பிறகு சபையை நடத்துகிற அதிகாரம் அவருக்கு உண்டா? சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் வெளியேறிய பிறகு, எங்கள் அண்ணனோடு நாங்கள் வெளியேறிய பிறகு ஒரு அமைச்சர் பேசுகிறார், அது தொலைக்காட்சியில் காட்டுகிறார் என்று சொன்னால் நான் பணிவோடு கேட்கிறேன், சட்டமன்ற மரபுகளை மீறாதீர்கள், சட்டமன்ற மாண்புகளை மீறாதீர்கள். சட்டமன்றத்திற்கென்று ஒரு பெருமை உண்டு, சட்டமன்றத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. அதை கட்டி காக்கிற பெருமை உங்களுக்கு இல்லை என்றால் நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், அது சட்டமன்றம் சினிமா கொட்டகை அல்ல. மறந்துவிடக் கூடாது. கலைஞரை போல் ஒரு எழுத்தாளர் உண்டா? பேச்சாளர் உண்டா? சிந்தனையாளர் உண்டா? கவிஞர் உண்டா? நாடக ஆசிரியர் உண்டா? ஆட்சியாளர் உண்டா? ஜனாதிபதியை உருவாக்கிய ஒரு தலைவர் உண்டா? முதலமைச்சர்களை உருவாக்கிய ஒரு தலைவர் உண்டா? இன்றைக்கும் சொல்லுகிறேன், சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரண் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியாக இருக்க முடியும்? எங்கள் அண்ணன் தளபதியாக இருக்க முடியும். அவரை விட வேறு யார்? அறைகூவலிட்டு சொல்கிறேன், சொல்லுவதற்கு ஆள் உண்டா? ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, கோட்டை இல்லை, கொத்தளம் இல்லை, ஆளுகிற பொறுப்பு இல்லை. திமுக தொண்டர் சோர்ந்து போயிருக்கிறானா? எத்தனையோ கட்சி எம்எல்ஏக்கள் எத்தனையோ பேர் திசை மாறி ஓடுகிறார்கள். ஆனால் திமுக எம்எல்ஏக்கள் இன்றைக்கும் சொல்லுகிறேன், உப்பு போட்டு சாப்பிடுகிற நன்றி உள்ள கூட்டம் திமுக தொண்டராக இருக்கிற காரணத்தால் தடமாறவில்லை. வெற்றி வாய்ப்பு இழந்த பிறகு குளத்தூருக்கு போகிறார் அண்ணன் தளபதி, கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். தன்னுடைய இல்லத்துக்கு வருகிறார். வீதியில் நின்று மக்கள் போட்ட கோஷம் என்ன தெரியுமா? மீண்டும் வருவோம் தலைவா, மீண்டும் வருவோம் தலைவா, மீண்டும் வருவோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டை ஆளுகிற வல்லமை அண்ணன் தளபதியை தவிர தமிழகத்தில் வேறு யாருக்கு உண்டு? அடையாளம் காட்டி பேச முடியுமா? அவர் பேசாத பேச்சுகளா? அவர் எடுத்து வைக்காத விவாதங்களா?
இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, கோட்டை இல்லை, கொத்தளம் இல்லை, ஆளுகிற பொறுப்பு இல்லை. மாவீரன் அண்ணாச்சியை போல், அனிதாவை போல் கடைகோடி தொண்டன் இருக்கும் வரை திமுகவை தொட்டு பார்க்க முடியாது. ஆட்சி, அதிகாரம், கோட்டை, கொத்தளம் எதுவும் இல்லை. ஆனாலும் தலைவனை மாற்றாமல், தத்துவத்தை மாற்றாமல், எண்ணத்தை மாற்றாமல், சின்னத்தை மாற்றாமல், பிச்சைக்காரனாக வாழ்ந்தாலும் திமுக கட்சிக்காரனாக எழுதி நிற்கிற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். கலைஞரை போல் ஒரு அறிவாளி அடையாளம் காட்டுங்கள் பார்ப்போம். அவரை போல் ஒரு மதிநுட்பம் உடையவரை அடையாளம் காட்டுங்கள் பார்ப்போம். 1989 ஆட்சிக்கு வந்தோம். 1991 2 ஆண்டுகளில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அன்றைய ஜனாதிபதி பட்டுக்கோட்டை ஆர் வெங்கட்ராமனால். இலங்கை தமிழர் பிரச்சனைகள் திமுக அரசு அவர்களுக்கு ஆதரவுகள் நீட்டிவிட்டது என்று நீக்கினார்கள். சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்று நாடிருந்த நல்ல கதை. இன்றைக்கும் சொல்லுகிறேன், தமிழர்களுக்கு நல்லது செய்ததற்காக திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதே தவிர தமிழர்களுக்கு விரோதம் செய்ததற்காக அல்ல. 91 தமிழ்நாட்டு கவர்னர் பஞ்சாபின் சிங்கம் பர்னாலா, நினைவு இருக்கிறதா? அந்த பஞ்சாபின் சிங்கம் பர்னாலாவை டெல்லி அழைத்தார்கள். டெல்லியிலே சொன்னார்கள், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது, கலைஞர் ஆட்சியை கலைக்க வேண்டும், இதில் கையெழுத்து போட்டு தா என்று கேட்டார்கள். பஞ்சாபின் சிங்கம் பர்னாலா சொன்னார், நான் பஞ்சாபில் பிறந்தவன், வெடிகுண்டுகள் அதிகம் வீசுகிற மாநிலம், சட்டம் ஒழுங்கு என்னவென்று எனக்கு தெரியும். சென்னையில், தமிழ்நாட்டில் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்துவிட்டு நிம்மதியாக தூங்குகிறேன். இந்தியாவில் அமைதி மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான், அதன் முதலமைச்சர் கலைஞர் தான். கையெழுத்து போட்டு தர மாட்டேன், ஆட்சியை கலைப்பதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று 91 மறுத்துவிட்டு டெல்லியிலிருந்து விமான நிலையத்தில் சென்னையில் வந்து இறங்குகிறார். பத்திரிகையாளர்கள் கூடி நின்று சொன்னார்கள், நீங்கள் திமுக ஆட்சியை கலைப்பதற்கு சம்மதம் தெரிவிக்காத காரணத்தால், ஆட்சியை கலைக்க கையெழுத்து போட மறுந்த காரணத்தால் உங்களை ஜனாதிபதி மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மாற்றி இருக்கிறார். டிரான்ஸ்பர் டு அதர் ஸ்டேட், வேறொரு மாநிலம். செய்தி மாற்றப்பட்ட செய்தியை கேட்டுவிட்டு பர்னாலா பதட்டப்படாமல், கோபப்படாமல், விரசமடையாமல், எந்த ஒரு கடுகளவு மாற்றமும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர் மத்தியில் பர்னாலா சொன்னார், பஞ்சாபின் சிங்கம் பர்னாலா அன்றைய கவர்னர் தாடிமயிரை தடவிக்கொண்டே சொன்னார், பஞ்சாபில் பிறந்த நான் சொல்லுகிறேன், வீரமிக்க ஆண்மை மிக்க கலைஞர் கருணாநிதிக்கு நான் கவர்னராக இருந்துவிட்டு வேறு எந்த பேடிகளுக்கும் நான் கவர்னராக இருக்க மாட்டேன் என்று கவர்னர் பதவியை ராஜினாமா செய்தார். 4 தினங்கள் ஓடியது. மறுத்ததற்கு பிறகும் டெல்லியில் சதி திட்டம். ஆளுநர் மறுத்தாலும் ஜனாதிபதி நினைத்தால் அந்த ஆட்சியை கலைக்கலாம். 356 ஆர்டிகல் ஏ, அந்த ஏ என்ற சட்டம் எழுதப்பட்டதிலிருந்து யாருக்கும் பயன்படுத்தவில்லை. முதல் முறையாக பட்டுக்கோட்டையில் பிறந்த வெங்கட்ராமன் அதர்வைஸ் என்பதை வைத்து திமுக ஆட்சியை கலைப்பதற்கு சதி திட்டம். பத்திரிகையில் செய்தி, வானொலியில் செய்தி, எப்போதும் என்றும் கலைக்கப்படலாம். ஒரே பதட்டம். கோபாலபுரத்தில் தலைவர், அருகில் பேராசிரியர், அருகில் ஆற்காடார், அருகில் துரைமுருகன், அருகில் தளபதி, அருகில் நம்முடைய அரசியல் சாணக்கியனாக வாழ்ந்த முரசொலிமாறன். ஒரே சோகம், என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. 5 மணி ஆகிறது, இன்று கையெழுத்து போட்டு விடுவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவருக்கு உற்ற தோழர் மருத்துவர் டாக்டர் கோபால். அண்ணாச்சி போன்றவர்களுக்கும் கோபாலபுரம் வந்து போவர்களுக்கும் தெரியும். கோபால் வெளியிலிருந்து உள்ளே உடையாறுகிறார். வேகமாக ஓடி வந்து சொன்னார், அண்ணன் அண்ணன் அண்ணன், கடைசியா ஜனாதிபதி கையெழுத்து போட்டுட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்சியை கலைக்க கையெழுத்து போட்டுட்டாராம். அந்த வார்த்தையை காதில் வாங்கி கொண்டு கலைஞர் சொன்னார், கடிதம் என்றால் கடைசியில் தான் கையெழுத்து போடுவாங்க. ஆட்சி பறி போயிடுச்சு சார், அந்த மனநிலையை பாருங்க. கடிதம் என்றால் கடைசியில் தான் கையெழுத்து போடுவாங்க என்று சொல்லிவிட்டு வலது பக்கம் 2 பேர், தான் சேர்த்து 3, இப்பக்கம் 3 பேர், 6 பேர். அவருடைய உதவியாளர் ராமசாமியின் சமையல்காரர் அழுது கொண்டே நிற்கிறார். ஆட்சி போயிடுச்சே, தலைவருக்கு பவர் இல்லையேன்னு அழுது கொண்டு நிற்கிற இந்த ராமசாமியை பார்த்து, ராமசாமி 6 காஃபி எடுத்துருவாங்கிறார். அப்படி அழுதுகிட்டே திரும்புறான், 6ஆம எடுத்துருவாயா? அந்த நேரத்திலும் ஆட்சி அதிகாரம் போனதற்கு பிறகும் அதை நகைச்சுவையாக அரசியலில் கையாண்ட ஒரே தலைவர் இந்தியாவில் டாக்டர் கலைஞரை தவிர வேறு யார்? திமுக கலைஞரின் கூடாரம் கூடாரம் கூடாரம். ஆட்சி அதிகாரம் பறிபோய்விட்டது 1976. நான் சொல்லுவதெல்லாம் எதிர்க்கட்சி வரிசையின் சாதனைகள். நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய் ஆளுங்கட்சியின் சாதனைகள் அல்ல.
பச்சையப்பன் கல்லூரியில் விழா, கல்லூரி முதல்வர் அழைக்கிறார். 3 கட்சியில் முக்கிய தலைவர்களை அழைக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் அண்ணாச்சி குமரி ஆனந்தன், இலக்கிய செல்வர். அஇஅதிமுகவில் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான், திமுகவில் அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். 3 பேர் பேசுகிறார்கள். ஆயிரக்கணக்கில் மாணவர்கள், பேராசிரியர்கள், பச்சையப்பன் கல்லூரி. மாலை 5 மணி மக்கள் கூட்டம் கூடி நிற்கிறது. கல்லூரி முதல்வர் சொன்னார், இது நெருக்கடி காலம், தேதி முன்னதே பெற்றுவிட்ட காரணத்தால் நிகழ்ச்சியை ரத்து செய்ய இயலவில்லை. 3 பேர் வந்திருக்கிறீர்கள், மூவரும் 3 கட்சியை சார்ந்தவர்கள். அரசியல் பேசாமல் மக்களுக்கும் மாணவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை தாருங்கள் என்று வரவேற்புரையாற்றிய கல்லூரி முதல்வர் சொன்னார். முதலில் பேச அழைத்தது இலக்கிய செல்வர் மரியாதைக்குரிய ஐயா குமரி ஆனந்தன். 40 நிமிடம் பேசினார். அற்புதமான கரவொலி, கைதட்டல். அடுத்து வலம்புரி ஜானை அழைத்தார்கள். 40 நிமிடம் பேசினார். அற்புதமான கரவொலி, கைதட்டல். அரங்கமே விண்ணதிர்ந்து போனது. கடைசியாக அளிக்கப்பட்டவர் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் வந்தார். 37 நிமிடம் பேசினார். 38வது நிமிடம் முடிகிறது. 2 நிமிடத்தில் பேச்சை முடிக்க வேண்டும். முடிக்கிற நேரத்தில் கலைஞர் பேசும்போது சொன்னார், மாண்புமிகு மரியாதைக்குரிய கல்லூரி முதல்வர், இது நெருக்கடி காலம், அரசியல் பேசாதீர்கள், மாணவர்களுக்கு பொதுமக்களுக்கு நல்ல கருத்தை சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் கருத்தை நான் உள்வாங்கி சொல்லுகிறேன். அவர் வரவேற்புரை ஆற்றிவிட்டு சொன்னார், எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, நன்றாக சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று அவர் சொன்னார். அதே கருத்தை உள்வாங்கி நான் சொல்லுகிறேன், வந்திருக்கிற நீங்கள் என் பேச்சை கேட்டு முடித்ததற்கு பிறகு நன்றாக சாப்பிட்டு விட்டு, கையை கழுவி விட்டு, இலையை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு மகிழ்ச்சியாக செல்லலாம். 2 நிமிடத்தில் இந்த அரசியல் கட்சியின் சின்னத்தை குப்பை தொட்டியில் போட்ட அறிவாளி டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவன் என்றால் அறிவாளி எங்களை வெல்லுவதற்கு யார்? சினிமாவில் பஞ்சு டயலாக் அடுத்தவர்கள் பேசுவதை பேசிவிட்டால் நீங்கள் ஆட்சி ஆளுவதற்கு தகுதி உள்ளவரா? எங்கள் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கேட்டார், மக்கள் நம்பி இருக்கிறார்கள் 2500 எப்போது? 6 சிலிண்டர் எப்போது? சென்னையிலிருந்து தூத்துக்குடி பெண்கள் எல்லோருக்கும் இலவச பயணம், எல்லா பேருந்து என்று சொன்னீங்களே, அது எப்போது? வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4500 எப்போது? தங்க மோதிரம் எப்போது? மாமன் சீர் எப்போது? அண்ணன் சீர்வரிசை எப்போது என்று கேள்வி கேட்டார். உடனடியாக பதில் சொல்ல முதலமைச்சருக்கு வாய்ப்பில்லை. வீட்டிற்கு சென்று எழுதி கொடுத்ததை எக்ஸ் வலைதளத்தில் வெளியிடுகிறார் என சொன்னால் நான் கேட்கிறேன், கலைஞன் பேரனுக்கு பதில் சொல்லுகிற முதலமைச்சர் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கிறாரா? சொல்லி பாருங்கள். நாங்கள் பேசாத பேச்சுக்களா, எடுத்து வைக்காத விவாதங்களா? எனவே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், அண்ணாச்சியை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், கடைகோடி மாவட்டமாக கடல் மாவட்டம் தூத்துக்குடி இருந்தாலும் கழகப்பணி ஆற்றுவதில் தலைநகர் சென்னையை மிஞ்சி காட்டுகிற வல்லமை இந்த தூத்துக்குடிக்கு அண்ணாச்சியால் உருவாகி இருக்கிற காரணத்தால் நான் ரூமில் சந்தித்த போது சொல்லேன், கலைஞர் இருந்திருந்தால் உன்னுடைய வீரதர் செயலுக்கு கட்டி பிடித்து உனக்கு முத்தம் கொடுத்திருப்பார் நெத்தியிலே என சொன்னேன். கலைஞர் கைது செய்யப்படுகிறார். நள்ளிரவு கடைசி செய்தியாக சொல்லி முடிக்கிற நேரம் கடக்கிறது. கலைஞர் கைது செய்யப்படுகிறார். நள்ளிரவில் காம்பவுண்ட் வாழ ஏறி குதித்து மிதித்து அவரை கைது செய்ய சொல்லுகிறார்கள். வந்த செய்தி, கலைஞரை கைது செய்து என் கண்முன்னே கொண்டு வர வேண்டும் என்பது முன்னாள் முதலமைச்சர் உத்தரவாம். பத்திரிகையில் வந்த செய்தி, கோவிசல் என் தீர விசாரித்த செய்தி அல்ல. தமிழ்நாட்டு மக்களையும் திராவிட மக்களையும் இலங்கை தமிழர் மக்களையும் பாதுகாத்த அந்த தலைவர் காவலரை கசைக்கு பிழிந்து இடுக்க நேரத்தில் ஐயோ அம்மா காப்பாற்றுங்கள் என்று கத்துகிற சூழ்நிலைக்கு நிறுத்தப்படுகிறார். நீதிபதி முன்னால் நிறுத்தப்படுகிற நேரத்தில் அண்ணாச்சி எப்படி பார்த்துவிட்டு இவரை போய் ரவுடி என்கிறீர்களே, 7 முறை மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு மகத்தான தலைவர் ரவுடி கிடையாது, அவரை என் சுய விருப்பத்தில் விடுதலை செய்கிறேன் என்று நீதிபதி சொன்னதை போல அன்னை கலைஞர் முன்னால் நிறுத்தப்பட்ட பொழுது அந்த நீதிபதி சொன்னான், மூத்த தலைவரை, முன்னணி தலைவரை, தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தவரை இந்த நேரத்தில் கைது செய்து வந்திருக்கிறீர்களே, உங்கள் நெஞ்சில் இருப்பது இதயமா இரும்பா என்று கேட்டார் நீதிபதி. கேட்டுவிட்டு சொன்னார், இவரை மருத்துவ பரிசோதனை செய்துவிட்டு நீங்கள் சிறையில் அடைக்கலாம் என சொல்லுகிறார்கள். மருத்துவமனைக்கு செல்லாமலேயே அன்பு தலைவர் கலைஞரை சிறையடைப்பதற்கு அழைத்து சென்ற நேரத்தில் அவர் சொன்னார், நீதிபதியின் உத்தரவை நீங்கள் மதிக்கவில்லை, அலைகழிக்கப்படுகிறார், இரவு முழுவதும் அலைகழிக்கப்படுகிறார், கடைசியாக சென்னை மத்திய சிறைச்சாலையில் நிறுத்தப்படுகிறார். தனக்கு பக்கத்தில் அக்கா கனிமொழி, பக்கத்தில் அவருடைய உதவியாளரோடு சென்று உள்ளே போகிற நேரத்தில் மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் நீதிபதி உத்தரவை கேட்டு, இல்லை என்றால்
நான் வரமாட்டேன் என்று தர்ணா போராட்டத்தில் தனி மனிதனாக தரையில் உட்கார்ந்து போராடிய அந்த தங்க தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். 7 மணி ஆகிறது, பத்திரிகையாளர் ஓடி வருகிறார்கள். நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர், கோபால் இணை ஆசிரியர் காமராஜ். அந்த சூழலிலும் கலைஞரை பார்த்து கைது செய்யப்பட்டிருக்கிறீர்களே, உங்கள் கருத்து என்ன என்று கேட்கிறார்கள். கலைஞர் பேச முடியாத நிலை. கையில் ஒரு காகிதத்தை வாங்கி காமராஜர் பாக்கெட் இருந்த அந்த பேனாவை எடுத்து எழுதுகிறார். தன் பையில் இருந்த பேனா கூட பறிபோனது. பறிபோன நேரத்தில் தான் அந்த தங்க தலைவரை சந்தனப்படை வைத்து அடக்கம் செய்கிற பொழுது பேனா இல்லாத கலைஞரா என எண்ணி பேனாவை வைத்து அடக்கம் செய்த அறிவு போராளி டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர் அந்த வெள்ளை காகிதத்தையும் காமராஜர் கையில் இருந்த அந்த நக்கீரன் பத்திரிகையாளர் கையில் இருந்த பேனாவை வாங்கி எழுதுகிறார். நீதி வெல்லும், அநீதி அழியும். அன்றைக்கு எழுதிய வார்த்தை இன்றைக்கு சொல்கிறேன். நீதி வென்றது, அநீதி அழிந்தது என்பதற்கு அடையாளம் அவரை சிறையில் அடைத்த அம்மையார், நீதிமானாக வாழ்ந்த டாக்டர் கலைஞர். அது கலைஞருக்கும் பொருந்தும், எங்கள் அண்ணாச்சி அனிதாவுக்கும் பொருந்தும். அது நீதி வெல்லும் என்பதை நாட்டு மக்களுக்கு நிறுத்துவோம். எனவே அதுவரை நமது போராட்டம் தொடரும். திராவிட முன்னேற்ற கழக தொண்டனை பொறுத்தவரை ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி கொண்டு சாலையில் போகிற கூட்டத்தை விட, ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி கொண்டு சாலையில் போகிற கூட்டத்தை விட, எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது லட்சக்கணக்கான தொண்டன் கம்பீரமாக போகிறான் என்று சொன்னால் திமுக ஒரு கொள்கை கூடாரம். பெரியார், அண்ணா, கலைஞர், தளபதி அந்த வழியில் இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு சென்னை கோட்டையில் தேசிய கொடியையும் அண்ணா அறிவாலயத்தில் இருவண்ண கொடியும் ஏற்ற இருக்கிற இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தமிழகத்தை வென்றெடுப்போம், மீண்டும் வெல்லுவோம் வெல்லுவோம் என சொல்லி கலைஞர் புகழ் ஓங்குக. பல்வேறு இடைஞ்சலுக்கு உள்ளான அண்ணாச்சி அனிதாவின் பணி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்களை பலத்த கரவழியோடு அண்ணாச்சியும் வாழ்த்துவோம் 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 என சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.